அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். செல்ல புள்ளிங்களா, இந்த பிபி ராக்கர்ஸ் இந்த சேனல் வடிவேலு தான் சொந்த அண்ணன் பொண்ணோடவே தப்பு பண்ணியிருக்கிறான். பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறான். ஆனா ஒரு ஊடகமும் போட கிடையாது, யாருமே வர கிடையாது. ஏன் பிபி ராக்கர்ஸ் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில ஊடகங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துட்டானா, இல்லைன்னா நான் உள்ள போறேன் நியூஸ போடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? அப்படிலாம் பணம் கொடுக்க யாரு இல்லைன்னு சொல்லி அவன் நியூஸ போடலையா? மனசாட்சி இருக்காடா சில பேர் உங்களுக்கு எல்லாம். ஒரு தவறு செய்யாது என்ன ஒரு திருநங்கை அம்மாவுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தன்றதுக்காக வாலிபர மயக்கியே பெண் சாமியார் முத்தத்தில் மூழ்கடிக்கும் பிரபல டிக்டாக் சாமியார். ஐயோ, பிரபல யூடியூபர் கைது. என்னடா போட்டீங்கட்டே, அந்த தப்பு ஒண்ணுமே இல்ல. நீங்க குடுக்கற பேச்சும் அந்த தமிழ்நெல்லும் பாக்கணுமே. திகில் படத்துல வர ரியாக்ஷன் கூட கம்மி தான். ஆனா நீங்க கொடுக்கற திகில் இருக்கும் பாரு. அடுத்தவங்கிட்ட குடியும் குடும்பத்தையும் எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்கீங்க இந்த சில ஊடகங்க. மனசாட்சி இல்லாம அவன் அவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கிறான். ஒரு வீடியோ அவனை பத்தின வீடியோ போட்டிருக்கீங்களா? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை அவன் அரெஸ்ட் ஆக போறான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துட்டு போயிருப்பான். என் நியூஸ போடாதீங்க அப்படின்னு தானே. எனக்காக சொம்பு தூக்கிட்டு வாங்க நான் சொல்லிட்டு இருக்கிற சில ஊடகங்களை அவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணிருக்கிறான். ஆனா ஒரு நியூஸ் சேனலையும் போடல செல்ல புள்ளிங்களா. போட்டு இருக்கிறது G3 அட்லாஸ், அதுக்கப்புறம் விடியல் முரசு, இந்த 2 யூடியூப் சேனல் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல தினகரன், காலை கதிர், இந்த நியூஸ்ல தான் வந்திருக்குது. மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு எல்லாம் அந்த ஊடகங்கள்? ஏன்னா ஒரு பெண்ணுங்க எதனா ஒரு தவறே செய்யலக்கா பேசிக்கா ஒரு ஆண்மகம் வேணும். மைக்கு தூக்கிட்டு ஓடி வந்துருங்க. தப்பு தப்பா சித்தரிப்பு கொடுத்து ஒரு குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு வருவீங்க. ஆனா ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு வர மாட்டீங்க. இவ்வளவு பெரிய அயோகத்தனம் பண்ணிருக்கிறான். ஒரு ஊடகம் சப்போர்ட் பண்ணிருக்காடா, ஒரு ஊடக நியூஸ் போட்டிருக்கீங்கடா. இப்படி மனசாட்சி இல்லாம இருக்கீங்களே, இதுக்கான கர்ம வினை சில பேர் அறுவடை செய்வீங்க. அதுவும் நடக்கும். என் வாராகி தாய் முன்னாடி இருந்த அருள்வாக்கா கொடுக்கற இப்படி மனசாட்சி வித்துட்டு பணத்துக்காக இருக்க சில ஊடகங்களுக்கு சொல்றேன். பிபி ராக்கர்ஸ் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிறான். ஒரு ஊடகம் போட்டீங்களா? விடுறா, என் சேனல்ல நான் போராடிக்கிறேன், என் சேனல்ல அவனை பத்தி நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? சில பேர் வேடிக்கை மட்டும் பாருங்க, வேடிக்கை மட்டும் பாருங்க. மனசாட்சின்னு ஒண்ணு உங்களுக்கு இருந்தா நியூஸ போடுங்க. அப்படி இல்லையா அந்த மனசாட்சி வித்துடுங்க. சரியா? ஆமா, நீங்க எல்லாம் பீல் இருக்கிற காசை விட மாட்டீங்களே சில பேர் ஊடகங்க. அப்புறம் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? தர்மம் ஜெயிக்கும். இதுலயே நான் ஜெயிச்சு நான் உட்காருவேன். பாக்கலாம். சரியா? சில பேருக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் செல்ல புள்ளிகளா, அந்த அம்மனுடைய அருளால அதுவும் நடக்கும், நடந்தே தீரும். நான் பாக்க